ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டி நம்மளில் பலரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற முருகர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். அதாவது முருகப்பெருமானே பக்தர்களினுடைய கனவுல ஒரு பொருளை குறிப்பிடுவார். அந்த பொருள் கோவில் பூசாரியிடம் சொல்லப்பட்டு அது ஆண்டவன் கிட்ட, அதாவது முருகப்பெருமான் கிட்ட பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பி அந்த பொருள் வைக்கப்பட்டு பூஜைகள் தினமும் நடைபெறுங்க. ஒருவேளை அது சிகப்பு நிற பூவாக வந்தது அப்படின்னா பக்தர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் மாற்றப்படாது. இவ்வாறாக பக்தர்களினுடைய கனவுல முருகப்பெருமானை நேரடியாக காட்சி கொடுத்து ஒரு பொருளை குறிப்பிடும்போது அந்த பொருள் அப்படிங்கிறது, அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றளவும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பொருட்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவுப்பட்டியிலே பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள், குங்குமம், வேல், துப்பாக்கி, காசு, மஞ்சள் கிழங்கு, பஞ்சு, தண்ணீர், இது போன்ற பல்வேறு பொருட்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் பல்வேறு வகைகளில் தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கம் நன்மையாகவும் இருந்திருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம். சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா அகல் விளக்கு வைத்து பூஜை நடத்தப்பட்ட போது திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி முந்தைய காலங்களில் பார்க்கும் பொழுது தண்ணீர் வைத்து பூஜை நடத்தப்பட்ட போது சுனாமி பேரலை வந்திருக்கு. அதே மாதிரி பஞ்சு வைத்து வழிபட்ட போது பருத்தியினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டது. மஞ்சள் வைத்து வழிபடும் போது கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு மருத்துவ இதுக்காக மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மாதிரியாக பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே முருகப்பெருமான் உலக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த பொருட்களினுடைய தாக்கம் அமைகிறதுங்க. அதே மாதிரி அந்த பொருள், அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த பொருளினுடைய நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பொறுத்து தான் பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுதுங்க. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட விசேஷ நாட்கள், இந்த மாதிரி பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, இந்த மாதிரியான முருகப்பெருமான் காட்சி கொடுத்து பக்தர்களினுடைய கனவுல தோன்றி ஒரு பொருளை குறிப்பிடக்கூடிய அந்த சுபிக்ஷமான அந்த நேரம், இந்த மாதிரியான தருணத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் 12 ராசிக்காரர்களில் பல்வேறு விதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, நன்மையை கொடுக்குமா, தீமையை விளைவிக்குமா, என்ன மாதிரியான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு
பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயுமே ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது, கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. சிந்தித்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் கூட பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக முடியவும் அதிகபட்சமாக வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது. கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படுங்க. கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் வேலைகள், அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம், வீண்படி சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிக அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் போது அதிலிருந்து ஒதுங்கி சென்று விடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலை இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க. கூடுதலாக நீங்கள் அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும். உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது. உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம். மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. தினமும் 10 நிமிடம் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்துதாங்க இருக்கும். நினைச்சது எல்லாம் நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எழலாங்க.
இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது. ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க. கொஞ்சம் நீங்கள் கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதான் செய்யும், சில தடைகளும் வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே கடந்து செல்லும் போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள். பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யும்.